போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராஜா, இந்த ராஜசபைக்கு வெளியே 2 மாட்டு வண்டி நிறைய தங்கமும் இருக்கு. அந்த செல்வங்கள் எல்லாமே கூட உங்களுக்கு தான். என்ன? மகாராஜா, இது பண்டித ராமகிருஷ்ணரே, என்னாச்சு? இது பண்டித ராமகிருஷ்ணரே, என்னாச்சு? அதாவது மகாராஜா, அது 2 மாட்டு வண்டி நிறைய தங்கம் அப்படின்னு கேட்டதும் பாவம் ராமகிருஷ்ணருக்கு மயக்கம் வந்துருச்சு. உங்களுக்கு மயக்கம் வந்த மாதிரி தானே? இப்ப உங்களுக்கு கேட்டாங்களா? இது என்னுடைய பிரம்மையா இல்ல? பிரம்மையா தான் இருக்கும். யதார்த்தத்துல இப்படி இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்ல. பண்டித ராமகிருஷ்ணா, அது மன்னிச்சிடுங்க மகாராஜா. ஆனா என்னுடைய ஆலோசனைப்படி நீங்க இந்த செல்வத்தை ஏத்துக்க கூடாது மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணரே, ராஜ குடும்பங்களுக்கு இடையில குல மரியாதைங்கிறது முக்கியம். அத புரிஞ்சுக்குங்க முதல்ல. அது உங்களுக்கு எப்படி புரியும்? நீங்க தான் எங்கேயோ இருந்து வந்த கிராமவாசியாச்சே. அத பத்திலாம் உங்களுக்கு என்ன தெரியும்? முதல்ல இந்த குலங்களுக்கு இடையிலான மரியாதைங்கிறது இருக்கே, அது எல்லாமே எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அதனால நீங்க உங்க வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தா போதும். இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் உங்க ஆலோசனைகளை மூடி வேற எங்கேயாவது பயன்படுத்துங்க. ஆனா குருவே, பண்டித ராமகிருஷ்ணரே, மகாராஜா, என்ன நடந்திருக்கும்னா, முந்தைய காலத்துல உங்களோட முன்னோர்கள் சமஸ்திபுரி ராஜ்யத்துக்கு கை கொடுத்து உதவி இருக்கலாம். அவங்க வழி வந்த இந்த சித்ராங்கதா அவங்க கடனை அடைச்சாதான் இவங்க முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடையும் மகாராஜா. மகாராஜா, இந்த கடன் அடைத்தல் இது சாதாரண கடன் அடைத்தல் இல்ல. இது ஒரு ராஜ்யத்தோட தர்மம் சார்ந்ததும் கூட. இப்படிப்பட்ட காரியத்துக்கு தடங்களா வந்து நிக்கிறது மிகப்பெரிய பாவம். இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா கண்டிப்பா இத பத்தி என் அப்பா என்கிட்ட சொல்லிருப்பாரு. ராஜ்யத்தோட கணக்கு வழக்குகள்லயும் இத பத்தின எந்த தகவலுமே இல்ல. அப்படி இல்லாத போது இவங்க எதுக்காக இவ்வளவு செல்வத்தை திருப்பி கொடுக்க வரணும்? இவங்களுக்கு ஏதாவது பிரம்ம பிடிச்சிருச்சா? நான் இவங்களை எச்சரிச்சே ஆகணும். ஆனா இவ்வளவு செல்வத்தை நான் எப்படி வேண்டான்னு சொல்றத? இந்த செல்வத்தை பயன்படுத்தி வரலாற்றுல என் பேரை மிகப்பெரிய பேரரசரா எழுதிடலாம். இந்த வாய்ப்பை நான் நழுவ விடவே கூடாது. அதனாலதான் மகாராஜா உங்களை வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா, தயவு செஞ்சு இந்த தர்மத்தை ஏத்துக்கங்கிறது தான். சரி, கண்டிப்பா குருவே. இந்த செல்வங்களை நான்
நான் இப்ப ஏத்துக்கிறேன். ரொம்ப சரி. நன்றி சித்ராங்கதா தேவி அவர்களே. மகாராஜா, நீங்க என்னோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டு என்ன பாக்கியசாலி ஆக்கிட்டீங்க. உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சித்ராங்கதா தேவி, சமஸ்திபூரிலிருந்து நீங்களே இந்த செல்வத்தை கொடுக்க வந்திருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கு சகோதரர் இல்ல கணவர் யாராவது இருக்காங்களா? மகாராஜா, எனக்கு சகோதரர்கள் யாரும் இல்ல. எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. எங்களோட சமஸ்திபுரி ராஜ்யத்துக்கு இப்போ நான் தான் இருக்கிற ஒரே தலைமை அதிகாரி. இன்னும் திருமணம் ஆகாம இருக்கேன். அப்படியா? அப்படின்னா சித்ராங்கதா தேவி யாரை திருமணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க சமஸ்திபுரி ராஜ்யத்துக்கு ராஜா ஆயிடுவாங்களா? ஆமா. சித்ராங்கதா தேவி, இதுவரைக்கும் நீங்க கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நான் ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருக்கேன். மகாராஜா, நான் கேட்க ஆசைப்பட்டதை நீங்களே கேட்டுட்டீங்களே. மகாராஜா, நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புற மாதிரி ஒருத்தரை நான் இன்னும் சந்திக்கவே இல்லை. எங்களோட ராஜ்யத்தோட சேர்த்து ராஜ்யத்துடைய செல்வங்களையும் பாத்துக்கிற மாதிரி ஒருத்தரை நான் இன்னும் சந்திக்கல. அப்படியா? அப்படிப்பட்ட ஒரு தகுதியான ஆண்மகன் எனக்கு இன்னும் கிடைக்கல. ஒருவேளை நீங்க அப்படி ஒரு தகுதியான ஆண்மகனை பார்த்துட்டீங்கன்னா நான் தாமதிக்காம அவரை கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படியா? இப்போ உங்களை பார்க்கும்போது என்னோட அந்த ஆசை நிறைவேறிடும் தான் எனக்கு தோணுது. குருவே, அந்த தகுதியான ஆண்மகன் நீங்க தான். ஆமா, நீங்க தான். ஆமா, நீங்க தான். குருஜி எழுந்துங்க. குருஜி கனவு காணாதீங்க. குருஜி எழுந்துங்க. குருஜி. என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? குருவே, நான் இந்த சுப காரியத்துல நான் உங்களுக்கு உதவுறேன். அழகியே அப்ப தேவி. குரு உண்மையத்தான் சொல்றாரு தேவி. அப்புறம் நானும் இந்த நல்ல காரியத்துல கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யறேன். அப்படின்னா நான் இந்த விஜயநகரத்திலேயே இருந்து எனக்கு தகுதியான ஆண்மகனை தேடி கண்டுபிடிக்கிறேன். தகுதியான வரம் தான் உங்க கண்ணு முன்னாடியே இருக்குது. பாத்தியா, கிழமை மறுபடியும் சறுக்கிட்டான். அட, இது இவருக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம். கண்டிப்பா கண்டிப்பா. மந்திரியாரே, மந்திரியாரே. மகாராஜா சொல்லுங்க மகாராஜா. இந்த சித்ராங்கதா தேவி விஜயநகரத்துல தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நம்மளோட சிறப்பு விருந்தினர் அறையில. கட்டளைப்படியே மகாராஜா, கண்டிப்பா. ரொம்ப நன்றி மகாராஜா. எனக்கு விஜயநகரத்தை யார் சுத்தி காட்ட போறாங்க? இதையாவது நான் செய்யறேன். நான் இந்த விஜயநகரத்துல இருக்கிற அத்தனை அற்புத இடங்களையும் என் ஞான திருஷ்டியால பார்த்து வச்சிருக்கேன். அதை நான் காட்டுறேனே. பலமா
ஆனா மகாராஜா கிட்ட அனுமதி வாங்குறது அவசியம் இல்ல. சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. மகாராஜா உங்களோட அனுமதி இருந்தா. அனுமதி வழங்குற குருவே. நன்றி, நன்றி மகாராஜா. வாங்க போல. குருவே, சொல்லுங்க. இங்க இருக்கிற இந்த 2 இளைஞர்கள் யாரு? தேவி, முதல்ல இவங்க இளைஞர்களே இல்ல, சரியான முட்டாளுங்க. இவங்களை நான் பெற்ற ஞானத்தின் மகிமையினால மனுஷங்களாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? விளையாடுறாரு குருஜி, விளையாடுறாரு. குருஜி, ஏன் நீங்க எப்ப பார்த்தாலும் உங்க சிஷ்யர்கள் கூட விளையாடிக்கிட்டே இருக்கீங்க? இந்த புடியனுங்களுக்கே தேவி இவ்வளவு தங்கத்தை கொடுத்தாங்கன்னா எனக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? ஐயோ. வாங்க, வந்து தேவிக்கு நன்றி சொல்லுங்கடா, அப்புறமா இங்க இருந்து ஓடுங்க. எங்களோட நன்றிகளை நீங்க ஏத்துக்கோங்க சித்ராங்கதா தேவி அவர்களே. போங்க பசங்களா, போய் குரு கொடுத்த அந்த பாடத்தை படிங்க. ஐயோ குருஜி, நீங்களே சொல்லுங்களேன். இப்ப நாங்க வீட்டுக்கு போய் எந்த பாடத்தை படிக்கிறது? முதல்ல உங்களுக்கு ஏதாவது பாடம் கத்து கொடுக்க தெரியாதானே குருஜி நாங்க அதை படிக்க முடியும்? அது ஒண்ணு இல்ல தேவி, ஒரு எறும்பு இருந்தது ஓடிருச்சு. வாங்களே, வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க, ஏறுங்க. தேவி சித்ராங்கதா, உங்க மென்மையான பாதத்தை இதுல வச்சு இத புனிதமாக்கிருங்க. கொஞ்சம் பொண்ணுங்க, கொஞ்சம். ஏறுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் அப்படி வந்துடுறேன். நீங்க அங்க உட்கார்ந்து இருந்தீங்க, நான் இங்க வந்தேன். நீங்க இப்ப இப்படி வந்துட்டீங்க, இப்ப நான் அப்படி போயிடுறேன். இத பாருங்க, இந்த ரதத்துல ஒரே நேரத்துல 2 பேர் தான் பயணிக்க முடியும். ஒன்னு தேவி, இன்னொன்னு நான். அதாவது நீங்க வருவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியாது. தெரிஞ்சிருந்தா பெரிய ரதத்தையே கொண்டு வர சொல்லியிருப்பேன். எனக்கும் தேவிக்கு மட்டும் திருமணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்க, தேவியோட சொத்துக்கும் சமஸ்திபூரிக்கும் நானே எஜமானன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் சுவாமி, சுவாமி, என் மனசுக்குள்ள நினைச்சது உங்களுக்கு. சுவாமி நாராயணரே. சொல்லுங்க மகாராணி. நீங்க 2 பேரும் போய் விருந்தாளி அறையில படுத்து ஓய்வெடுங்க. நான் இங்க ராஜகுருவோட பாதுகாப்பா இருக்கேன். கட்டளைப்படியே மகாராணி. சுவாமி நாராயணங்கிறது இந்த 2 பேர் பேரா? தேவையில்லாம நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன். குருவே, இதோ ரதத்தை ஊருக்குள்ள கொண்டு போ. மகாராஜா, எங்களோட சமஸ்திபுரி ராஜ்யத்துக்கு இப்போ நான் தான் இருக்கிற ஒரே தலைமை அதிகாரி. இன்னும் திருமணம் ஆகாம இருக்கேன். அப்படின்னா சித்ராங்கதா தேவி யார திருமணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க சமஸ்திபுரி ராஜ்யத்துக்கு ராஜா ஆயிடுவாங்களா? மகாராஜா வாழ்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களை சந்திக்கிறதுக்காக அனுமதி கேட்டு வந்திருக்காரு. உத்தரவு மகாராஜா.
வணக்கம் மகாராஜா. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மகாராஜா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச விரும்புறேன். என்ன பேசணும்? மகாராஜா, நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க தேவி சித்ராங்கதாவுடைய செல்வத்தை வேணான்னு மறுத்துருங்க. ஏன்? ஏன்னா எனக்கு என்னவோ தப்பா இருக்கிற மாதிரி சந்தேகமா இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உஜ்ஜயினி நகரத்துல இருந்து திரும்பி வந்ததுல இருந்தே நீங்க ஏதாவது விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒருவேளை இது அந்த பயணத்தின் சோர்வா கூட இருக்கலாம். நீங்க ஏன் அறிவுரையை மட்டும் கேளுங்க. 2-3 நாளைக்கு விடுமுறை எடுத்துக்கிட்டு நல்லா ஓய்வு எடுத்துட்டு வாங்க. இல்ல மகாராஜா, அப்படிலாம் இல்ல. நான் நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கேன். நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த செல்வங்களை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு முறை உங்க உளவாளிகள் மூலமா தேவி சித்ராங்கதா சொல்றது சரியான சரி பார்த்துக்கோங்க. அப்பதான் அவங்க சொல்ற விஷயத்துல எவ்வளவு உண்மை இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏத்துக்கிறதுல எந்த பாதிப்பும் இருக்காது மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க தேவையில்லாம சித்ராங்கதாவை சந்தேகப்பட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சபையில நடந்ததை பார்க்கலையா? சபையில இருந்த எல்லாரும் சித்ராங்கதா தேவி மேல மோகம் கொண்டு இருந்தாங்க. உண்மையை சொல்ல போனா, இந்த அளவுக்கு அழகும் செல்வமும் கொண்ட ஒரு பெண்ண இதுக்கு முன்னாடி நான் கூட பார்த்ததே இல்லை. ராமா, சித்ராங்கதா தேவி நமக்கு ஒரு விஷயத்தை தராங்க. நம்ம கிட்ட இருந்து எதையும் வாங்கிக்கிட்டு போல. அப்போ நமக்கு அவங்க கொடுக்கிற செல்வத்தை மறுக்கிறதுக்கோ இல்லைன்னா அவங்கள பத்தி உளவாளிகளை வச்சு விசாரிக்க சொல்லவும் எனக்கு எந்த அவசியமும் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால உங்ககிட்டயும் கேட்டுக்கிற பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறத இத்தோட விட்டுருங்க. மகாராஜா, உணவு தயாரா இருக்கு. சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, எனக்கு பசிக்குதா. நாம ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம். மகாராஜா, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? தேவி சித்ராங்கதாவுடைய இடத்துல எனக்கு ஒரு வயதான மாயாவி பெண் தெரிஞ்சாங்க. அது என்னுடைய பிரம்ம இல்லைன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நிறுத்து வண்டிய. தேவி, இப்படியே நம் கைகள் இணைஞ்சே இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க என் தங்கை எதிர்காலத்தோட சாவி. சாவி? சாவி. குருவே, உங்களோட சாவி கீழே விழுந்துருச்சு. சாவி? இந்த சாவியா? நான் என்ன நினைச்சேன்னா, என்ன நினைச்சீங்க? நான் என்ன நினைச்சேன்னா, ஒன்னும் இல்ல. வாங்க அழகிய. அப்ப தேவி, போகலாம். இந்த பெண் இவ்வளவு ஆபரணங்கள் அணிஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உங்களை விஜயநகரத்துல பார்த்ததே கிடையாது. கடவுளே, எனக்கும் இதே மாதிரி ஒரு வசதியான பொண்ணை மனைவியா கொடுத்துரு. அந்த பொண்ணு ரொம்ப அழகான ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கால. கடவுளே, இதே மாதிரி ஆபரணங்கள் எனக்கும் கிடைக்கணும். பாருங்க, இதோட விலை 10 வெள்ளி நாணயங்கள். ஆனா இப்பதான் இந்த நகைக்கான விலைய நீங்க 7 வெள்ளி நாணயங்கள்னு சொன்னீங்க. நான் தவறா சொல்லிட்டேன். இந்த ஆபரணங்கள்ல கலைஞர்களோட வேலைப்பாடுகள் அதிகம்.
அதனால இதோட விலையும் அதிகம். இந்தாங்க நீங்க கேட்ட வாழைப்பழம். ஆனா இதுல 6 தான் இருக்கு. 12 பழத்துக்கு தானே நான் காசு கொடுத்தேன். 6 தான் இருக்கு ஐயா. ஆனா இதோட எடை 12க்கு சமமா இருக்கும். அப்படியா? சித்ராங்கதா தேவி, அது நீங்களா? ஒருவேளை என் முன்னோர்கள் இதை விட அதிகமான செல்வத்தை கொடுத்திருந்தாங்கன்னா இந்த தங்கம் இதை விட 2 மடங்கு இருந்திருக்கும். மகாராணி சின்ன தேவி, நான் ஏதாவது கனவு கண்டுட்டு இருக்கேனா என்ன? மகாராஜா, அற்புதம்! என்னால நம்பவே முடியல. அதே மாதிரி சித்ராங்கதா தேவியோட அழகும் நம்ப முடியாததாகவும் அற்புதமாகவும் இருந்தது. நான் தான் காமம். சித்ராங்கதா தேவி அவர்களே, தயவு செய்து என்னோட ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்களேன். நிச்சயமா. உங்களுக்கு எனக்குள்ள இருக்கிற அந்த தகுதியான வரன் தெரியலையா? நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த தகுதியான வரன். நான் தான் மணி. நீங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார்கிட்ட? இவன் சரியான உதவாக்கற தெரியுமா? சித்ராங்கதா தேவி, உதவாக்கற நான் இல்ல, உதவாக்கற இவன் தான். உதவாக்கற மட்டும் இல்ல, சரியான ஏமாத்துக்காரன். ஒரு வேலையும் செய்ய மாட்டான், நிறைய பொய் சொல்லுவான். நான் பொய் சொல்றவனா? ஆமா, நீ பொய் சொல்றவன் தான். நீ தான் பொய் சொல்றவன். நீ தான் பொய் சொல்றவன். நீ தான் பொய் சொல்றவன் தானே. அமைதியா இருங்க. 2 பேரும் சண்டை போடாதீங்க. இங்க பாருங்க, 2 ஆண்களுக்கு சமமான திறமை இருக்கும்போது அவங்கள ஒப்பிடுறதுக்கு சாத்தியம் இல்லாத போது நம்ம கையில ஒரே ஒரு வழிதான் பாக்கி இருக்கும் தெரியுமா? அந்த வழி என்னது தேவி? யுத்தம். யுத்தமா? உங்க 2 பேர்ல யாரு யுத்தத்துல வெற்றி அடைறீங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன தனி, நம்ம 2 பேரும் கனவு கண்டுட்டு இருந்தோமா? கனவா? அப்ப சித்ராங்கதா தேவி வந்ததெல்லாம் கனவா? ஆமா தனி, கனவுதான். ஏதாவது இனிப்பு சாப்பிடலாம். இனிப்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னுடைய மூளை இன்னும் வேகமா வேலை செய்யும். வாங்க தேவி, உங்களுக்கு இந்த விஜயநகரத்தோட விசேஷ இனிப்பு வாங்கி தரேன். இது தூர தேசம் வரைக்கும் புகழ் பெற்றது. வாங்க வாங்க, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல முதல்ல நீங்க. இல்ல நீங்க முதல்ல. இல்ல முதல்ல நீங்க தான். நீங்க தான் பெரியவங்க. நீங்க விசேஷமானவங்க. உட்காருங்க உட்காருங்க. என்னாச்சு? யாருமே என்ன வணங்கல. வணக்கம் குருவே.
வணக்கம் வணக்கம் ஷாமரன். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இவங்க நம்மளோட சிறப்பு விருந்தினர். இவங்களுக்காக சிறந்த இனிப்புகளை கொடுப்பேன். கண்டிப்பா குருவே. இது என்ன? வெள்ளத்தோட வாசனைப்பட்டதும் எறும்புகள் எல்லாம் கூடி வர்ற மாதிரி இந்த இடத்துக்கு இவன் எதுக்கு ஓடோடி வர்றான்னு தான் தெரியல. குருவே, நீங்க என்ன வெள்ளம்னா சொன்னீங்க? உங்களே நீங்க வெள்ளத்தை விட நீங்களே புரிஞ்சுக்கோங்களேன். வணக்கம் குருவே. வணக்கம். என்ன இந்த பக்கம்? உங்களை நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே. வணக்கம் சித்ராங்கதா தேவி. வணக்கம். ஆஹா, வந்துருச்சா? கொண்டாங்க கொண்டாங்க, இந்தாங்க வாங்கிங்க. கொஞ்சம் நில்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் இனிப்பு வழங்குங்க. அதுக்கு அவசியமே இல்ல. இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பண்டித ராமகிருஷ்ணர் விஜயநகர வாசி தானே. அவர் நினைச்சா இங்க வந்து சாப்பிட போறாரு. அதனால என்ன? இன்னைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏன் கூட சேர்ந்து சாப்பிடட்டும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க ஏன் தொன்னையில இருந்து இனிப்பை எடுத்துக்கோங்க. உபசரிப்புக்கெல்லாம் அவசியம் இல்ல தேவி. தயவு செஞ்சு நீங்க சாப்பிடுங்க. கடைக்காரர் எனக்குன்னு இனிப்புகளை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்னோட தொன்னையில இருந்து இனிப்புகளை எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? இல்ல, ஆட்சேபனையெல்லாம் எதுவும் இல்ல. அப்படின்னா எடுத்துக்கோங்களே. பண்டிதர் எங்க போறீங்க? இந்த பண்டித ராமகிருஷ்ணர் ஏன் இப்படி ஓடுறாரு? இனிப்பு வேண்டாமா? நல்ல வேளை தலைவலி போயிடுச்சு. உட்காருங்க. என்ன பண்றதுன்னே ஒண்ணு புரிய மாட்டேங்குதே. இங்க ஆசை மகாராஜாவை கட்டி போட்டு வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் தேவி சித்ராங்கதா அவங்க பணம் மற்றும் அழகு வச்சு எல்லாரையும் மயக்கிக்கிட்டு இருக்காங்க. மகாராஜாவையும் விஜயநகர வாசிகளையும் எப்படி இந்த மாயஜாலத்துல இருந்து விடுவிக்கிறது? யாரோட அழக பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சரதா, இப்ப வேண்டாம். ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். எடுங்க. எது? உங்களோட கவலையை கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வாங்க. சபை பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வராதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப இந்த பிரச்சனை வெறும் சபையோட நிக்கல, விஜயநகரம் பூரா பரவிக்கிட்டு இருக்கு. இங்க பாரு குண்டப்பா, திரும்பவும் போலி தங்க நாணயங்களை உருவாக்கி இருக்கியா? லாமா, இது போலியான தங்க நாணயங்கள் இல்ல, இது உண்மையானது. இவ்வளவு உண்மையான தங்க நாணயங்கள் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? ஒரு ரொம்ப அழகான பெண்மணி குலுகுலத்துக்கான பாதையில தங்க நாணயங்களை வழங்கிட்டு இருந்தாங்க. தேவி சித்ராங்கதா, இது உண்மையிலே தங்க நாணயம் தான். குண்டப்பா, நீ இப்பவே திரும்ப போய் இந்த தங்க நாணயங்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு வா. ஏன்? ஆமா, ஏன்? இந்த தங்க நாணயத்தை அந்த பெண் குண்டப்பாக்கு விரும்பிதான் கொடுத்திருக்காங்க. என்ன விருப்பத்தோட கொடுத்திருக்காங்க சாரதா? தெரியாத எந்த ஒரு நபர்கிட்ட இருந்தும் காரணம் இல்லாம எந்த ஒரு பொருளையும் வாங்க கூடாது. குண்டப்பா, நான் சொன்ன மாதிரி இப்ப பண்ணு. இப்பவே திருப்பி கொடுத்துட்டு வா. இல்ல, நான் தங்க நாணயங்கள் திரும்பி கொடுக்க மாட்டேன். பாரு குண்டப்பா, அந்த பெண் ஒரு பெண் இல்ல, அது ஒரு மாயவி சக்தி. அது மகாராஜாவையும் இந்த மொத்த விஜயநகரத்தையும் அதன் மாய வலையில சிக்க வைக்க பாக்குது. சாரதா, ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் உண்மையதான் சொல்றேன். சாரதா, நீயே யோசிச்சு பாரு. யாராவது காரணம் இல்லாம இந்த மாதிரி தங்க நாணயங்களை வழங்குவாங்களா என்ன? இதுக்கு பின்னாடி கண்டிப்பா அவளுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அதனால குண்டப்பா, நீ என் நண்பன் தானே, அதனால இப்பவே போய் எல்லா தங்க நாணயங்களையும் அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துரு. கூடாத போ. என்னங்க, இத பத்தி நீங்க ஏன் மகாராஜா கிட்ட பேசக்கூடாது? நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் சாரதா.
ஆனா மகாராஜா இப்போ அந்த சக்தியால பாதிக்கப்பட்டிருக்காரு. எதையும் கேட்க தயாரா இல்ல. ராணிகள், ஆமா, நீங்க ராணிகள் கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. சரியா சொன்ன சாரதா. நான் 2 மகாராணிகள் கிட்டையும் சித்ராங்கதா அப்புறம் மகாராஜாவுடைய சூழ்நிலையை பத்தி சொல்லி ஆகணும். ஆனா முதல்ல நான் மந்திரியார்கிட்ட இந்த சங்கடத்தை பத்தி சொல்லி ஆகணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானும் மந்திரியாரும் சொல்றத 2 ராணிகளும் கண்டிப்பா கேட்பாங்க. நான் வரேன். வாங்க, உங்களை அதோ தூரத்துல இருக்கிற அந்த அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மயில்கள் நடனமாடும், குயில்கள் பாடும், அயல் தேசத்திலிருந்து வந்த மலர்களோட நறுமணம் மனதை கொள்ளை அடிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில மனசு வண்ணத்து பூச்சியா ஆயிடும். நாம விரும்பலைன்னா கூட நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஆசைகள் எல்லாம் வெளியேற துடி துடிக்கும். அதனால எங்க போனாங்க? ஐயா, தேவி 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 அழகி அழகி தேவி தேவி தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. எனக்கு சொந்தமாக போற செல்வத்தை இப்படியா செலவழிக்கிறது? என்னாச்சு குருவே? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, செல்வத்தை இப்படியா வீணடிக்கிறது? பகிர்ந்தா தானே சந்தோஷம் அதிகரிக்கும். இப்படி செய்யறது மூலமா எனக்கு அதிக அளவுல சந்தோஷம் கிடைக்குது. வாங்கிக்கோங்க, எல்லாருக்கும் இருக்கு, எல்லாரும் வாங்கிக்கோங்க. அட கடவுளே, இந்த அழகி இப்படி செலவழிச்சா நம்ம கல்யாணம் பண்றதே வீணாச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இவங்களை எப்படி தடுப்பேன்? மகாராஜா, சொல்லுங்க மகாராணி திருமலம்பா. நீங்க எங்க முன்னாடியே இன்னொரு பொண்ணை பத்தி புகழ்ந்துட்டு இருக்கீங்களே மகாராஜா. இல்ல, நான் இன்னைக்கு சபை மக்கள் சொன்ன அதே வார்த்தையை தான் திருப்பி சொல்லிட்டு இருந்தேன். சித்ராங்கதா தேவிய முதல் முறையா பார்த்தப்ப எல்லாரும் சொன்னது. உண்மை என்னன்னா, சித்ராங்கதா தேவி எந்த நபரை திருமணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்திலே சிறந்த பாக்கியசாலியா இருப்பாங்க. அப்படியா? எனக்கு அண்ணன் தம்பின்னு யாரும் இல்ல. இருந்திருந்தா அவங்கள தேவி சித்ராங்கதாக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள என்னோட அண்ணியாக்கி இருப்பேன். மகாராணி சின்னா தேவி, உங்களுக்கு தான் ஒரு தம்பி இருக்காரு இல்லையா? தேவி சித்ராங்கதாவை கல்யாணம் பண்ணிக்க அவர் சரியானவரா இருப்பாரு. ஆனா மகாராணி திருமலம்பா, அவன் இன்னும் சின்ன பையன். அப்புறம் எப்படி இது சாத்தியமாகும்? அப்போ அவன் இப்பவே உடனடியா சின்ன பையன்ல இருந்து இளைஞனாக மாற ஏதாவது வழி இருக்கா என்ன மகாராஜா? அதுக்கு வாய்ப்பே இல்ல மகாராணி. நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, அழகுல, செல்வத்துல, எல்லாத்துலயும் செழிப்பா இருக்க தேவி சித்ராங்கதா இப்படி கல்யாணம் ஆகாம இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மகாராஜா. என்னோட ஆசை என்னன்னா, அவங்களுக்கு சீக்கிரமா ஒரு தகுதியான வரன் கிடைக்கணும், சீக்கிரமே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடணும். அதுக்கான பலனா மகாராஜாவும் தேவி சித்ராங்கதாவோட கல்யாணத்தை பத்தி யோசிக்காம ராஜ்ய வேலைகளை பத்தி யோசிப்பாரு. என்ன மகாராணி சின்னாதேவி? மகாராணி திருமலம்பா சொல்றது சரிதான், சரிதான். வீட்டுக்கு வந்த லக்ஷ்மியை வேண்டாம் சொல்லக்கூடாது. சித்ராங்கதா தேவியை நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க சொத்துக்கும் ராஜ்யத்துக்கும் நானே ஏன் சொந்தக்காரன் ஆக கூடாது? வணக்கம் மகாராஜா. வணக்கம் பெரிய மகாராணி. வணக்கம் சின்ன மகாராணி. வணக்கம். மகாராணிகளே, இவங்கதான் சித்ராங்கதா தேவி. ஆஹா, இவங்கள பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் போல. உங்களுடைய ஆபரணங்கள் எல்லாம் மிகவும் விலை உயர்ந்ததா இருக்கும் போல இருக்கே.
என் தரப்புல இருந்து உங்க 2 பேருக்கும் இந்த சின்ன அன்பளிப்பு. மந்திரியார் இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அவர் ஏதோ முக்கியமான வேலையா மஜிலிப்பட்டினத்துக்கு புறப்பட்டு போயிட்டாரு. இந்த மந்திரியாரும் இன்னைக்குதான் மச்சிலிப்பட்டினம் போகணுமா? மகாராணி இங்க பாருங்க. அப்ப மகாராணிகளால தான் மகாராஜாவை சித்ராங்கதா கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். வணக்கம் பெரிய மகாராணி அவர்களே. வணக்கம் சின்ன மகாராணி அவர்களே. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வாங்க வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க அந்த நல்ல செய்தியை கேள்விப்பட்டீங்கல்ல? என்ன நல்ல செய்தி சின்ன மகாராணி அவர்களே? அதான் மகாராஜா தேவி சித்ராங்கதாவை 3ஆவதா கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு தெரியுமா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல 3வது சகோதரி கிடைச்சிட்டாங்க. அதுவும் வசதியான சகோதரி. சித்ராங்கதா தேவியை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இல்ல நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இல்ல நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன்னா நான் தான் உங்க எல்லார விடவும் தகுதியானவன், உங்க எல்லார விடவும் புத்திசாலியும் கூட. அது என்ன நீங்க? நான் மட்டும் என்ன சும்மாவா? நான் தான் சித்ராங்கதா தேவிக்கு மிகவும் தகுதியான நபர். அதனால நான் தான் அவங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். இல்ல நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்ல நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்றத கேளுங்க. அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. தயவு செஞ்சு சபைக்குரிய மரியாதையை கொடுங்க. நீங்க எல்லாருமே மதிப்புக்குரிய சபை அதிகாரிகள். நீங்க இப்படி செய்யறது உங்களுக்கே சரின்னு படுதா? இதோ பாருங்க, நான் சொல்றதை எல்லாரும் அமைதியா பொறுமையா கேளுங்க. அந்த தேவி சித்ராங்கதா யார திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களோட முடிவு அவங்களோடது. அது உங்களோட இது இல்ல. குரு சொல்றது சரிதான். சரியா சொன்னீங்க குருவே. குரு சொல்றது சரிதான். சரியா தான் சொல்றாரு. ஆமா, உட்காருங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. தேவி சித்ராங்கதா யார திருமணம் செஞ்சுக்குவாங்கன்னு எனக்கு தெரியுமே. அது என்னத்தானே? நான் அவங்களோட கண்களையே படிச்சுட்டேன். அந்த கண்கள்ல எனக்கான அன்பு தேங்கி கிடக்குது. அது எனக்கே சொந்தம். குருஜி, உங்ககிட்ட அற்புதமான தெய்வீக சக்தி இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சக்திகளை வச்சு நீங்க பெண்களோட மனதில் இருக்கிறத படிப்பீங்களாமே. அடே அமைதியா இருங்களா முட்டாளுங்கடா. குறுக்க ஏன் தொந்தரவு பண்ணி தொலைறீங்க? மகாராஜா அறையில இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சபைக்கு போனாரு. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! 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 இன்னைக்கு நீங்க எல்லாரும் புது உடையில வந்திருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எந்த விஷயத்தை பத்தி உங்க எல்லார்கிட்டையும் இப்ப சொல்ல போறனோ அது உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல இருக்க. மகாராஜா, உங்களோட இந்த பிரகாசமான முகம் எங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா, அது நிச்சயமா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். சரியா சொன்னீங்க குருவே. கூடவே இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சித்ராங்கதா தேவி விஜயநகர ராஜ்யத்துல அவங்களுக்கான தகுதியான வரனை தேடிட்டு இருந்தாங்க.
அப்ப அந்த வேலை முடிஞ்சதா மகாராஜா? ஆமா குருவே. அநேகமா மகாராஜாவுக்கு எங்க 2 பேர் விஷயமும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமா தேவி சித்ராங்கதாவே இதை சொல்லி இருக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி மகாராஜா. உங்க எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்துறதுல எனக்கு அதீத சந்தோஷம் தான். அந்த வரன் யாரு குருவே? குருவே, அது அந்த விஷயத்தை நானே அறிவிக்க விரும்புறேன். அப்படியே செய்யுங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு வினாடி மகாராஜா. நீங்க அவங்கள சந்திச்சு பேசி முன்னாடியே முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா குருவே, ஏற்கனவே சந்திச்சாச்சு. இன்னைக்கு காலையிலேயே அவங்களோட சம்மதத்தையும் நான் முழுசா வாங்கிட்டேன். இப்ப உங்க எல்லார்கிட்டையும் இத தெரிவிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது சித்ராங்கதா தேவி அவங்களுக்கான வரனை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த வரன் நான் தான். என்னது? குருவே, என்னாச்சு குருவே? நீங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சந்தோஷப்படல? மகாராஜ், பிரமாதம் மகாராஜ். இதை கேட்கும் போது என் மனசெல்லாம் எப்படி என் கண்ணீரை பார்த்தா தெரியலையா உங்களுக்கு? இது என்ன வகை கண்ணீர் தெரியல மகாராஜா. தேவி சித்ராங்கதா உங்களுக்கு 3வது ராணி ஆகிறதுக்கு ரொம்ப தகுதியானவங்க. போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. திறப்பு விழா சலுகை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.